ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும் விலங்கு. அதனால் அது எப்போதும் பெருமையாக பேசும். ஒரு நாள் முயல் ஆமையிடம் சொன்னது, ஹாஹா, நீ எவ்வளவு மெதுவா நடக்கற, என்னோட போட்டி போட முடியுமா? ஆமை சிரித்து சொன்னது, ஏன் முடியாது? நாம் ஒரு ஓட்டப்பந்தயம் போடலாம். முயல் சிரித்துக்கொண்டு சம்மதித்தது. அடுத்த நாள் அவர்கள் ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க முடிவு செய்தார்கள். காட்டின் எல்லா விலங்குகளும் வந்து பார்த்தன. முதலை நீதிபதியானது. அது சொன்னது, தயார், செட், போ. போட்டியம் தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக மெதுவாக நடக்கத் தொடங்கியது. சில தூரம் சென்ற பிறகு முயல் பின்னால் பார்த்தது. ஆமை இன்னும் தொடக்கத்தில்தான் இருக்கிறது. முயல் சிரித்து சொன்னது, அவள் இவ்வளவு மெதுவா வர்றாள், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். அது ஒரு மரத்தடியில் அமர்ந்து தூங்கிவிட்டது. ஆமை சோர்வின்றி மெதுவாக நிதானமாக முன்னே சென்றது. சிறிது நேரம் கழித்து அது இலக்கு கோட்டிற்கு அருகில் வந்தது. அப்போது முயல் விழித்தது. அது பார்த்தது, ஆமை இலக்கை அடையப் போகிறது. முயல் அவசரமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் ஆமை அதற்குள் இலக்கைத் தொட்டு வெற்றி பெற்றது. அனைத்து விலங்குகளும் ஆமையை பாராட்டின. முயல் வெட்கப்பட்டு தன் தவறை உணர்ந்தது. அதன் பிறகு அது ஒருபோதும் மற்றவரை இகழவில்லை.